Good morning. Today we shall see the difference between the words floor, story and basement. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ சென்னை எடுத்துக்கிட்டால் கிரவுண்ட் ஃப்ளோர், கீழே ஒரு கட்டடம் வீடு, மேலே ஒரு வீடு, அதுக்கு மேலே ஒரு வீடு. முன்னால் எல்ஐசி பில்டிங் தான் 14 மாடி பெரிய கட்டடமாக இருந்தது. இப்போ அதோட பெரிய கட்டடம்லாம் சென்னையில் வந்துருச்சு. அப்போ கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை, the floor of a building at the ground level is called the ground floor. We live in the ground floor of an apartment. அப்படின்னா தரைத்தளத்தில் வசிக்கிறோன்னு அர்த்தம். அதுக்கு கீழே அடியில் சில இடங்களில் கார் நிப்பாட்டுறதுக்கு தரைக்கு கீழேயும் பள்ளம் தோண்டி ஒரு இது வச்சுருப்பாங்க. அதுக்கு பேஸ்மெண்ட் அல்லது லோயர் கிரவுண்ட் ஃப்ளோர்னு பேர். தி ஒன் பிலோ த கிரவுண்ட் ஃப்ளோர் இஸ் த பேஸ்மெண்ட் ஆர் லோயர் கிரவுண்ட் ஃப்ளோர். த மெட்டீரியல்ஸ் வர் ஸ்டாக்டு இன் த பேஸ்மெண்ட். அப்படின்னா தரைத்தளத்துக்கு கீழே உள்ள இடத்துல அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு அர்த்தம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே தேர்ட் ஃப்ளோர். த ஃப்ளோர் இம்மீடியட்லி அபோவ் த கிரவுண்ட் ஃப்ளோர் இஸ் அ ஃபஸ்ட் ஃப்ளோர். தி ஒன் above it is the second floor, then the third floor, and it goes on. ஒரு ஆஃபீஸ் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குன்னா தி ஆஃபீஸ் ஆப்பரேட்ஸ் ஃப்ரம் தி செகண்ட் ஃப்ளோர் ஆஃப் த பில்டிங். There are two more words that have the same meaning as the above. Story in British English, S-T-O-R-E-Y, and story, S-T-O-R-Y, in American English. These words are used to refer to the number of levels a building has. It is a 5-story building. இப்போ இந்த மூணையும், தி கார் பார்க் இஸ் இன் த கிரவுண்ட் ஃப்ளோர், தரைத்தளத்தில் கார் பார்க் இருக்குது. த லிஃப்ட் ஸ்டாப்ட் அட் த ஃபஸ்ட் ஃப்ளோர், லிஃப்ட் முதல் மாடியில் நின்றுடுச்சு. த 12-story அப்பார்ட்மெண்ட் லுக்டு வெரி கிராண்ட், 12 மாடி கட்டடம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. So today we have seen the difference between the usage of the word floor, story and basement. Thank you.